உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். எங்க உங்களை இன்னும் ஆளை காணோம்? எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? சொல்லுங்க பாஸ். எவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்றது? எங்க இருக்கீங்க பாஸ்? சொன்ன நேரத்துக்கு வந்து சேருவோம். கிழிச்சிங்க. உங்களை வர சொல்லி 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. பாஸ், நீங்க கண்ணை சிமிட்டுறதுக்குள்ள உங்க கண்ணு முன்னாடி கன்னா வந்து நிற்போம். எப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வந்து நின்னுட்ட பாத்தீங்களா? யோ, முதல்ல போனை கட் பண்ணியா? ஏன் நீங்க கட் பண்ண மாட்டீங்களா? சரி, நானே கட் பண்ணிக்கிறேன். இந்த என்ட்ரிக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆனா அப்பே நான் சொன்னேன்ல போட்டு வைக்காதானே. இப்ப ஆனா போனா அவனுக்கு டவுட் வந்துச்சு. டேய், அவர் சொல்ற ஆனா வேற, நீ சொல்ற ஆனா வேற. வாய உடைப்பேன். யோ, அங்க என்னையா பேச்சு? சரி சொல்லுங்க, நீங்க சொன்ன ஆனா என்ன ஆனா? உங்க கெட்டப்பும் செட்டப்பும் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. ஹலோ, கெட்டப்ப வச்சுலாம் எங்களை தப்பா நினைக்காதீங்க. எங்களை மத்தவங்க கெட்ட பசங்க நினைக்க கூடாதுன்றதுக்காக இந்த கெட்டப்ல வந்திருக்கோம். சொன்ன டைமுக்கு ஒழுங்கா வர முடியல. எப்படியா சொன்ன வேலையை செஞ்சு முடிக்க போறீங்க? ஐயோ சார், முதல்ல உங்க வேலை என்னன்னு சொல்லுங்க சார். அந்த வேலையை நாங்க எப்படி பக்காவா முடிச்சு காமிக்கிறோம் பாருங்க. இப்போ செலவுக்கு துடு தரானோ? வெயிட் பண்ணு பாப்போம். இந்தாங்க, இந்த போட்டோ பாருங்க. யார் இவரு? சென்னை 28ல சோமசுந்தரம் ஸ்டேடியத்துல கிரிக்கெட் விளையாடின பையன் மாதிரியா இருக்காரு. ஓ, உங்க தங்கச்சிக்கு இவரை மாப்பிள்ளையா பாக்குறீங்களா? இவர் இப்ப எப்படி இருக்காரு, என்ன கேரக்டர்னு ஏதாவது விசாரிச்சு சொல்லணுமா? ஆமா, இவனுக்கு என் தங்கச்சியை கட்டி வச்சு ஹனிமூனுக்கு இடம் பார்க்க வந்திருக்கேன். ஹனிமூனுக்கு? அப்ப மலைப்பிரதேசம் அனுப்புறீங்களா? குளிருக்கு நல்லா இருக்கும். யோ, நான் டாக்டரா கெத்தா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கெரியரையே டேமேஜ் பண்ண இவனும் ஒரு டாக்டர் தாயா. இவரா டாக்டர்? இவர் டாக்டர்னா கூட ஒத்துக்கலாம். இவன் மூஞ்ச பாத்தியா? இவனும் டாக்டருங்கிறான். எப்படி நம்புறது? யோ, என்ன அங்க குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதான் சார், இப்ப என்ன பண்ணணும்? இவர் உங்களுக்கு என்ன பண்ணாரு இவ்வளவு கோபம் வர அளவுக்கு? யோ, அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்னவா, அதுக்குள்ள பிளாஷ்பேக் முடிச்சிட்டீங்களா? ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. சொல்லுங்க. சரி, இப்ப சொல்லுங்க, இவனை நாங்க என்ன பண்ணணும்? இவனை கொன்னு நான் என் பழிய தீக்கணும். உன் கேரியரையே காலி பண்ண இவனை நாங்க கொன்னு அவனை எரிச்சு அந்த அஸ்தியே உங்க வீட்டுக்கு குறியில. அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் சொல்றேன். எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். கொரியர் சார்ஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகுங்கிறான். ஏய், அவனை என் கையால துடிக்க துடிக்க டார்ச்சர் பண்ணி கொல்லணும். என்னங்க நீங்க கொலை பண்றதுக்கு எங்களை எதுக்கு கூப்பிட்டீங்க? அப்ப நாங்க போறோம். நீங்க அவனை கடத்தி மட்டும் கொண்டு வந்தா போதும். யூ மீன் கிட்னாப்? அதேதாயா. இங்கிலீஷ்ல சொல்லியிருந்தா புரிஞ்சிருக்கும். நாளைக்கு சென்னைக்கு போறோம், இவனை தூக்குறோம், உங்களுக்கு கால் பண்றோம். ஓகே? ஏய், இவனை அங்க போய் தூக்க வேணாம். என்னடா குழப்பமா இருக்கு? தூக்கணும்டா. டீடைல் நான் விசாரிக்கிறேன். என்ன சார் பண்ணணும் சொல்லுங்க. அவனே குடும்பத்தோட இங்க வந்துகிட்டு இருக்கான். நீங்க போன் பண்ணி வர சொல்லிருக்கீங்க. நாங்க தூக்கணும் இல்ல கொலை பண்ணணும், அதானே? யோ, அவன் குடும்பத்தோட இங்க வந்துகிட்டு இருக்காயா? என்னடா ஒரே குழப்பிட்டு. அப்படி போடு. சரி, கொஞ்சம் செலவு அதிகமாகுமே. எவ்வளவு? 99,999 ரூபாய். அது என்னையா?
99,999. ₹1 உங்ககிட்ட இருக்காதுன்னு தான். அது இல்ல, அவர் க்ளோஸ் பண்ணிட்டா நெத்தில வைக்கணும்ல, அதுக்காக அந்த ஒரு 5 லட்சம் ரூபாய் தரேன். அவனை மிஸ் பண்ணாம தூக்கிடுங்க. 5 லட்சமா? சரி, பின்னாடி பாருங்க. ரொம்ப வேலை வாங்க. நிறைய மரம் இருக்கும் போல அந்த பக்கம். யோ, அங்க என்னையா பாக்குறீங்க? புரியலையா? நீ எல்லாம் அவர் பின்னாடி வந்து இவரு பாரு. பின்னாடியா? என்ன இங்கே ஒண்ணு இல்ல? யோ, போட்டோல பின்னாடி பாருங்க. போட்டோ பின்னாடியா? போட்டோல பின்னாடியா? என்ன தலைகீழ இருக்கு? திருப்பி பாரு. திருப்பியா? ஏய், ஆ? போட்டோவை திருப்பி பாருடா. என்ன போட்டோ தான் இருக்கு? ஓ, இப்படியா? என்ன சார், போன் நம்பர்ல இங்கிலீஷ்லாம் வருது, TNCX-னு. யோ, அது அவன் கார் நம்பர். காருக்கெல்லாம் போன் நம்பர் தராங்க பாரு. சும்மாரா சொல்லிட்டீங்களே, இது மத்தவனுக்கு தான் ஏற்காடு, ஆனா அவனுக்கு அவனுக்கு ஏற்காடு தான். பஞ்ச் டைலாக் பேசும்போது கிராஸ் பண்ணாரா? ஓஹோ, சொல்லிட்டீங்கல்ல, இது மத்தவங்களுக்கு தான் ஏற்காடு, ஆனா அவனுக்கு சுடுகாடு. நான் ஒரு ஸ்கெட்ச போட்டா நீதான் வழக்கமா போட மாட்டியா? ஏன்டா இப்படி பஞ்ச் டைலாக் பேசும்போது சாவடிக்கிற? சரி, சரி. நான் ஒரு ஸ்கெட்ச போட்டா அத எவனும் தாண்ட முடியாது. गाली गाली मुतकल अवनुना गाली जाली जाली हड़ी तोली டேய், எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ரெடியா இருக்குப்பா. ம். டேய், எங்கடா அவன்? அங்க பாருப்பா. டேய், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிருக்க? டேய், நம்ம எல்லாம் கிட்னாப்புக்கு வந்திருக்கோம்டா. தெரியுதுல்ல, அந்த வேலையை ஒழுங்கா பாரு. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இங்க வேற ஏதாவது ஒண்ணு நடக்க பாத்துக்க. ஏப்பா, சொல்லுப்பா. வெப்பன்ஸ் எல்லாம் ரெடியா வச்சிருக்கல? ஆ? ம். ம். எல்லாத்தையும் எடுத்து வை. ஓகே. அப்பளத்து குடிப்போம். இது எதுக்குன்னு தெரியுமா? தெரியாதுப்பா. ம். அவனை நல்லா டைட்டா புடிச்சுப்பேன், நடு மண்டையில புலேர்னு போடணும், அப்படியே மயங்க மட்டும் கீழே விழுவான். மயங்க விழலன்னா? மயங்க விழலனாவா? டேய், அடுத்த வெப்பன் சார் அது இருக்கு பாருடா. இது மயக்க ஸ்ப்ரே. நல்லா நான் அவனை அதே போல டைட்டா புடிச்சிட்டா, இத புசுக்கு புசுக்கு 2 டைம் 3 டைம் அடிச்சா போதும், மயக்க போட்டு கீழே விழுந்துருவான். இந்த டியூட்டி உனக்கு. ஏய், கரெக்டா காட்டுறத? சொதப்பாம பண்ணணும். கொஞ்சமா குச்சானு நீ சந்தேகப்படுவியா? கரெக்டா அடிப்பேன். அவனை- ஏய், 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 ஏய். குடிச்சா கரெக்டா அடிப்பேன். இப்ப தெரிஞ்சுதா நான் ஸ்ப்ரே அடிக்கிறதுல எக்ஸ்பர்ட்? இப்ப தெரிஞ்சுதா? ஏப்பா, இப்படி பண்ணிட்ட? ஒரு மனுஷனை ஓவரா சந்தேகப்பட்டா அவன்கிட்ட ஏஞ்சவன்னு சொல்லு, எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா அடிச்சான்னு. ஏம்பா எந்திரிப்பா. இப்பெல்லாம் சொன்னா ஏஞ்சிக்க மாட்டான். ஆ? ஒரு அரைவுடியில நான் அச்சு காட்டுறேன் பாரு. பாத்தியா, கரெக்டா ஏஞ்சி. என்னாச்சு? நல்ல குஷ்டி மயங்கி உண்டு. யாரு? நான் குஷ்டனா? பின்ன நானா குடிச்சேன்? நானா குடிகாரமா? ஏண்டா அந்த டாக்டர் போயிட்டானா? 10 அவன் போயிடுவான்டா, வெறும் பையில. ஐயோ, இவனுங்களை வச்சுன்னு ஒரு அந்த கட்டையை போடா. ஏன்டா அப்படி குடிகார பையில வச்சுட்டு ஒரு வேலையும் பண்ண முடியல? சே. ஒரே இடத்துல போட்டா வண்டி ஒரே இடத்துல வரும். வேற இடத்துல அதை வேற பக்கம் போடுறா. அந்த பக்கம் போடு. எல்லாத்தையும் நம்மளே சொல்ல ஒண்ணு இங்கே வேண்டியது இருக்கட்டும். டேய், போட்டாச்சுல ஒளிடா, வாங்கடா அப்படி வாங்க. வாடா. ஏய், வாடா, கடத்தனமா ஒளிஞ்சிக்கடா, இல்ல, வாடா. கண்ணை மூச்சாரமாடா. குடிச்சிட்டு இவன் உண்மையா டார்ச்சர் புரிய பண்றானே. ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம், நிக்கிறியா தெம்பா? எப்ப முளைசு திரும்பலாம், நம்புறியா நண்பா? எப்பா ராவம்மா, ஏ ராவம்மா.
சரிதானா? சரிதாப்பா. எப்பா தூரத்துல ஒரு கார் வருதுப்பா. அது டாக்டர் கார் தான். டாக்டர் காரா? டேய் அது டாக்டர் கார் இல்லப்பா. டேய் ஏம்பா, அது டாக்டர் கார் தான்பா. டேய் நீ சும்மா இரு, அது வேற யாரோ கார். டேய் டேய் நீ அந்த ஆணி ஏற போடா. ஏன் ஏனா இந்த கார்ல அந்த ஆணி ஏறினா டாக்டர் காருக்கு எங்க போவ? நாம தான் வச்சேன்னு சொன்னா தராம போயிடுவாங்க. தருவாங்க நல்லா சமைச்சே தருவாங்க. போடா. ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய தெரியலப்பா. ஸ்டாப் ஏச்சா போடா. இருடா போடா. போறேன் இருடா. ஸ்டாப் இட் நிறுத்துங்க. யோ 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 ஆ சாவுகிறாக்கே, நீ வந்து விழுந்து சாவறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதா? வேற வண்டி கிடைக்கல உனக்கு? என்னது சாவுகிறாக்கியா? யோ ஆணி அடிச்ச பழக வரிசையா போட்டிருக்கு. அது தெரியாம சும்மா ராக்கெட் மாதிரி கொய்யின்னு வர. எதனா ஒன்று ஆச்சுன்னா உன்னையும் உன் காரையும் என் உயிரை கொடுத்து காப்பாத்து. எது ஆணி பலகையா? நல்லா பாரு. ம் ம். என்ன மன்னிச்சிருங்க தெய்வமே. என் கடவுளே. கடவுளுக்கு காணிக்கலையா? இதோ இருக்கு கடவுளே. தேங்க்யூ ஸோ மச். நன்றி கடவுளே. கிளம்பு. வரட்டுமா கடவுளே? ஓகே ரைட். சூப்பர் பிசினஸ். இங்க ஒரு டோல் போட்டு வச்சுக்க, ஃபுல்லா கல்லா கட்டலாம். பாத்தியா என் திறமையா? 1 செகண்ட்ல எவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன் பார். அவர்கிட்ட தெய்வம்னு பாராட்டு வேற வாங்கியிருக்கேன். அட பாவி. பாவியும் இல்ல காவியும் இல்ல. பணம் சம்பாதிக்கிற ஐடியா மூளை என்கிட்ட இருக்கு. என் பேச்சை கேட்டு பழைக்கிற வழியை பார்த்தா உனக்கு நல்லது. ஐயோ இன்னும் வரான். TN09CX. என்னவா? டேய் நாசமா போனவனே 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டு 5 லட்சத்தை விட்டியாடா. நான் எப்போ 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சேன்? என்னப்பா டாக்டர் காரை விட்டியே? அப்ப நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? டேய் இம்ச, நம்ம போட்டு வச்ச ரூட்ல அந்த கார்காரங்கிட்ட 100 ரூபாய் பிச்சை எடுத்த பெருமையா பேசிட்டு இருந்தல, அப்ப இந்த கார் எஸ்கேப் ஆச்சு. ஓ ஏடா காரா போயிடுச்சு. இங்கே உட்கார்ந்து டேய் போய் சேஸ் சரி, பண்றா. சரி, சரி, பண்ணுங்க. டேய் 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 மலம் மாடு கார்ல ஏறா. ஏறா வண்டில. இவனுங்களை வச்சுக்கிட்டு கேக்குறான் கம்பெனி மெயின்டைன் Right, right. பண்றதுக்குள்ள போலாம், உசிறு right. போயிரும் போல இருக்கு. டாக்டர் வெயிட் பண்ணுங்க டாக்டர். இதோ வரேன் டாக்டர். டாக்டர் நான்தான் அடிக்கடி நிறுத்துறீங்க வண்டிய. ஐயோ எங்கதான் போறாங்க? ஏன்பா என்ன? 2 வழி போகுது. எந்த பக்கம் போனோம்? லெஃப்டா ரைட்டா? அவன் எந்த பக்கம் போனானோ அந்த பக்கம் போ. டேய் ஆ? அவன் எந்த பக்கம் போனான்னு தெரியாம தானே இங்க வந்து நின்னு இருக்கோம். இதெல்லாம் பெருசா பீத்திக்கிற. எனக்கு தெரியும்பா. எப்படி எங்க கூட தானே வந்த, உனக்கு எப்படி தெரியும்? எந்த பக்கம்னு சொல்லிட்டா? நான் எந்த பக்கம் சாஞ்சிருக்கேன் நீ எந்த பக்கம் ரைட்டு. அதுதான் கரெக்டான ரூட்டு. போ அந்த பக்கம். என்ன நம்பி வண்டியை விடு. என்னப்பா? வா வாடா ஏறா. சரி எடுத்து தொலைங்கடா. ஏதாவது ஒரு பக்கம் போய் தொலை போடா. சும்மா இங்கே இரு. முகில் மீனா என்னங்க? உங்களோட இங்க இரு, நான் காரை பார்க் பண்ணி வந்துடுறேன். ஆ போலாமா? போலாங்க. போலாம் வாங்க. போ சும்மா. மச்சி, இந்த ஊர் கோவிலே பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இருக்கு. அவ ஸ்பாட் எல்லாம் எப்படி இருக்கும்? ஆமா மச்சி, ரகு மாமாக்கு இந்த கோயிலே நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம். இப்ப மட்டும் என்ன, சித்தப்பாக்கு 3வது நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம். சரி வாங்க போலாம். வாங்க.
மீனா, இந்த ஊரும் இந்த கோவிலும் உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த ஊரையும் கோவிலையும் நான் எப்படிங்க மறப்பேன்? நமக்கு கல்யாணமாகி முதல்ல வந்த கோவிலாச்சே. ஓம் கால பைரவரே போற்றி, ஓம் காக்கும் கடவுளே போற்றி, ஓம் நாதனே போற்றி போற்றி. இந்தாங்க. அப்பா ம், உங்க செல்போனை கொடுங்க. எதுக்குடா? கொடுங்கப்பா. ஏய், இந்தா. மச்சான் சும்மா வாடா. ஏ அபிஷேக் வா. ஏய், ஏய். ஏ மச்சி அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. வா போலாம். அப்பா வாங்க. எதுக்குடா? வாங்க சார். வாங்கப்பா. வாங்க மாமா. சரி, வாங்க. வா போலாம். மச்சி இந்த கோயில்ல நிறைய அலங்கார டிராயிங்ஸ் இருக்கு. வா அங்கெல்லாம் போய் போட்டோ எடுக்கலாம். அது டிராயிங் இல்ல சும்மா சிற்பம். ஏதோ ஒண்ணு வாங்க போலாம். சரி. ஏய் பத்ரம்டா. ஓகே மாமா. என்னங்க, ம். இதே மாதிரி அபி நம்ம கூடயே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல? என்ன மீனா சொன்ன? இல்லங்க, அபி எப்பவும் நம்ம கூடவே இருந்தா. மீனா, நீ மறுபடி அப்படி பேசாத. இருக்கிற கொஞ்ச நாள்ல அவளோட சந்தோஷமா இரு. வாங்க பசங்களா, வாங்க கிளம்பலாம். அப்பா வந்த உடனே அப்பா இங்க கொஞ்சம் நேரம் இருக்கலாம்ப்பா. நாங்க கேம் விளையாண்டு வரோமே. இன்னும் நிறைய இடம் இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு நைட்டே கிளம்பணும். நாளைக்கு ரகு நிச்சயதார்த்தம் இருக்குல்ல? அது நாளானிக்கு வச்சுக்கலாம். சரி, முதல்ல என் போனை கொடு. நான் போய் பாட்டிக்கிட்ட பேசிட்டு கார் எடுத்துட்டு வந்துடுறேன். இன்னும் 10 minutes தான். அதுக்குள்ள உங்க கேம் எல்லாம் முடிச்சுட்டு ரெடியா இருக்கணும். சரியா? 10 நிமிஷம் தான். நீங்க இங்கேயே விளையாடுங்க, நான் வந்துடுறேன். டேய் என்ன கேம்டா விளையாடலாம்? கண்ணாமூச்சி விளையாடலாமா? தெரிக்க விடலாமா? வாங்க வாங்க. ஏய், அறிவு கட்டவனே, ஷேர் ஆட்ட மாதிரி ஏன்டா அங்கங்க நிறுத்துற? எப்பா அங்க பாருப்பா, ஒரு பெரிய கோயில் இருக்கு. ஆமா இருக்கு, அதுக்கு என்ன இப்போ? அந்த டாக்டர் குடும்பத்தோட இந்த கோயிலுக்கு தான் வந்திருப்பாருன்னு என் பச்சி சொல்லுது. ஒழுங்கா கிளச்சு போட தெரியாது, கீர் போட தெரியாது, இவனுக்கு பச்சி சொல்லுதாமா? இந்த ஏரியால இருக்கிற கடைசி கோயில் இதுதான். கண்டிப்பா அந்த டாக்டர் இந்த கோயிலுக்கு தான் போயிருப்பான். அப்படிங்கிற? ஆமாப்பா. சரி வாங்க போய் பார்க்கலாம். ஏறா ஏறா, வண்டி. ஏறா, ஏறா. ஏறா. ஓ. ஏய், என்ன ஆடிட்டே வர? கரகாரத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டேன், அதான் ஆடிக்கிட்டே ரிஹர்சல் பண்றேன். தண்ணிக்கு வச்சிருக்கியா? ஆளையே பிடிக்கல, அதுக்குள்ள ஆளை புடிச்சிட்டங்கிறான். இதுக்குதான் சரக்கு அடிச்சுன்னு சைல வச்சு கூடாது. வா. சார், ஏதாவது ஹெல்ப் வேணுமா? நோ தேங்க்ஸ்.
I'm already perfect good. You go there. குடிகாரன். ஏம்பா உன்னதாம்பா ஆ? போன் ரிங் ஆகுதுப்பா. ரிங்கானா எத்து பேசு. இதோ. எங்கிட்ட ஏன் கேக்குற? உனக்குதான். எந்த தெளிவா சொல்ல மாட்டேன். ஐயோ, இவன் வேற போன் பண்ணி டார்ச்சர் பண்றானே. கோயில்ல போன் பேசக்கூடாதுல்ல. கோயிலையா? முதல்ல அந்த சிவா எங்க இருக்கான்னு பாருப்பா. ஆ? போடா. சொல்றா. என்னது? சொல்லுங்க. டேய் சிவாவை கடத்திட்டீங்களா இல்லையா? ஹலோ, சிவா என்ன கை குழந்தைய தூக்கி இடுப்புல வச்சுக்கிறதுக்கு பெரிய ப்ராஜெக்ட், பொறுமையா தான் பண்ண முடியும். புரியுதா? அவன் ஃபேமிலியோட தானே வந்திருக்கான். ஆமா, ஃபேமிலியோட தான். அப்ப அவன் சிக்கலானா என்னடா? அவனோட புள்ளைய தூக்குங்க. ஃபேமிலி போட்டோ அனுப்புறேன், அதுல அவன் புள்ளைய பார்த்து தூக்குங்க. ஆட்டோமேட்டிக்கா அவன் நம்மள தேடி இங்க வருவான். ஏங்க, இதை நீங்க முன்கூட்டியே சொல்லிருக்க கூடாதா? அப்ப தூக்கி இருப்போம்ல. நீங்க டக்குன்னு போனை கட் பண்ணுங்க. புள்ளைய தூக்கிட்டு 10 நிமிஷத்துல கால் பண்றோம். இவன் எங்க போனான்னு தெரியலையே. பொறுக்கி. எங்கங்க இருக்கீங்க? அந்த காருக்குள்ள ஒளிஞ்சுக்கலாம்டா. சரியா? வா வா வா. மீனாமா எங்க போனாங்க? அந்த பக்கம் போனாங்க. அம்மா ஏண்டி வண்டி விட்டு வரதுக்குள்ள எதுக்கு தந்தளவு கூப்பிட்டு இருக்கா? அங்க பாருங்க, அந்த பொறுக்கி பையன் என்னைய பாத்துட்டு இருக்கான். என்னன்னு கேளுங்க. அப்படியா? நீ வா. ஏய் இல்லடா, நீ பொம்பளைங்களே பார்த்தது இல்லையா? ஏன்டா மனுஷ மனுஷன் பார்த்துட்டு இருக்க? நான் கோபுரத்தை பார்த்தேன், இவங்கள பார்க்கல. ஏன்டா நீ கோபுரத்தை பார்த்தியா இல்ல இவ்வளவு பார்த்தியான்னு வித்தியாசம் தெரியாதா அவளுக்கு? தொலைச்சு புடுவேன் உன்னை. போனேன். லேடிஸ் தனியா விட்டு போவாதீங்க, பொறுக்கி பசங்க இருக்காங்க, பார்த்து கூட்டு போங்க. ஏய் அது எனக்கு தெரியும், நீ வேலை பாரியா? மூஞ்சப்பா. போனேன். கைப்புள்ள, நீ ஸ்டேடியா இருந்தாலும் தப்பிச்ச. அவன் புருஷன் குண்டாதான் இருக்கான். புருஷன் இருக்கிறவளா பார்க்கவே கூடாது, அதுதான் நமக்கு சேஃப்டி. டேய் இவங்க என்னடா ஆளை கடத்த சொன்னா அரிசி மூட்டையை கடத்திருக்காங்க. யாரா நீங்க? இங்க என்னடா பண்றீங்க? நாங்களாம் ஒளிஞ்சு விளையாண்டுருக்கோம். வெளிஞ்சு விளையாடுறோம். வெளியேற மாதிரி எனக்கு வந்ததும் தெரியல, வாய்ச்சதும் தெரியல. போனானுங்க, அவங்களையும் காணோம். இந்த பக்கம் போலாம்டா. வாடா 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 மச்சி. இங்கதான் இருக்கீங்களா? சிக்கிட்டீங்களா? எப்படி தூக்குறன்னு மட்டும் பாரு. எங்க போயிருப்பானுங்க அதுக்குள்ள? டேய் எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரம்? தேடிட்டு இருந்தேன்பா. ஏம்பா கைப்புள்ள சொன்ன மாதிரி அவங்க கோயிலுக்குள்ள இல்லன்னு நினைக்கிறேன்பா. டேய் இப்பதான் அவனுங்களை இங்க பார்த்தேன். இந்த பார், அவனுங்களை நம்ம தூக்கணும்னு வையே, அந்த டாக்டர் ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்படியாப்பா? சும்மா கேள்வி கேட்டுப்பா. எங்க இவனுங்க? டேய் இங்கே தானடா வந்தானுங்க, எங்க போனானுங்க? டேய் அதோ போறானுடா. இங்கே தானடா வந்தானுங்க, அதுக்குள்ள எங்க போயிருப்பானுங்க?